வணக்கம். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை என்ன அப்படிங்கிற லெவலில் மெமரைஸ் பண்ணால் மட்டும் பத்தாது. அது ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற லெவலில் முழுசாக கற்றுக்கணும். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், முழுசாக கற்றுக்குங்க. ஜாப் உங்களுக்கு தான். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் 2 உலக குழந்தைகள் புத்தக தினம் கொண்டாடுறோம். அது ஏன் கொண்டாடுறோம், எதுக்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஸோ இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் புக் டே. சரிங்களா? ஏப்ரல் 2 அன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் உலக குழந்தைகள் புத்தக தினம். இது ஏன் கொண்டாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தகம் வாசிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? அது சின்ன வயசுலேருந்து ஒரு ஹேபிட்டாக பழக்கமாக வந்தால் மட்டும்தான் பெரியவங்க ஆனதுக்கப்புறம் நம்ம அதை ஃபாலோ பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம இந்த உலக குழந்தைகள் புத்தக தினத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். இதுதான் ரீசன். ஏன் ஏப்ரல் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமான கதைகள்லாம் படிச்சிருப்போம். ஃபேரி டெய்ல்ஸ் அப்படிங்கிற மாதிரியான கதைகள்லாம் நிறைய படிச்சிருப்போம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேரி டெய்ல்ஸ் தேவதை கதைகள்னு தமிழில் சொல்லுவோம். இந்த தேவதை கதைகள் எல்லாம் எழுதுனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சன் அப்படிங்கிற ஒரு டென்மார்க் ஆசிரியர் தான் இந்த தேவதை கதைகள் எல்லாம் எழுதினாரு. ஸோ அவருடைய பிறந்த தினம் தான் ஏப்ரல் 2 அப்படிங்கிறது. ஸோ அவருக்கு ஒரு நன்றி செலுத்தும் வகையில், ஒரு மரியாதை செலுத்தும் வகையில் தான் அந்த ஏப்ரல் 2 உலக குழந்தைகள் புத்தக தினமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். எப்போ இருந்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். 1967 ஆண்டுலேருந்து 1967 நம்ம இதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். இதை ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் போர்ட் ஆன் புக்ஸ் ஃபார் யங் பீப்புள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இந்த உலக குழந்தைகள் புத்தக தினத்தை வருஷம் ஆர்கனைஸ் பண்ணி இந்த உலகம் ஃபுல்லாகவும் அதை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட்டாக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்டர்நேஷனல் போர்ட் ஆன் புக்ஸ் ஃபார் யங் பீப்புள். சரிங்களா? நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏப்ரல் 2 உலக குழந்தைகள் புத்தக தினம். ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சன் அப்படிங்கிற ஃபேரி டெய்ல்ஸ்லாம் எழுதின ஆத்தர்னால இது நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். சரிங்களா? தேங்க்யூ.